ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் ஜோதிடர். இன்று சோழி பிரசன்னம் ஜோதிடர் உங்களிடத்தில் இன்று சில முக்கியமான விஷயங்களை தெரிவிக்கிறேன். ஓம் நமச்சிவாயா, ஓ விநாயகனை போற்றி, ஓ பெரியாடிச்சை போற்றி. வணக்கம். நான் நேற்று உங்களுக்கு மேச ராசிக்கும் ரிஷிப ராசிக்கும் மிதன ராசிக்கும் குரு பலன் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் யாருமே பார்க்கவில்லை, என்ன என்று தெரியவில்லை. இந்த ஆள் சொல்வது பொய்யா அப்படி என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள் தெரிகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்பாடு பொது பலனை சொல்லியிருந்தேன். பொது பலனை ஒரு 1000 பேருக்கு மேலே பார்த்துருக்கிறீர்கள். பார்த்தவங்கெல்லாம் கரெக்டு தான். ஏன் உங்களால் சர்ப்ரைஸை செய்து பார்க்க முடியவில்லையே? என்ன காரணம்? ஒருவர் சொன்னால் அவனுக்கு மதிப்பு அளித்து, அந்த ஜோதிடருக்கு மதிப்பு அளித்து சர்ப்ரைஸர் செய்து பார்த்தால் என்ன? அது ஏன் உங்களுக்கு நஷ்டம் வந்து விடுமா? 300 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு ஈசி போடுகிறோம். சர்ப்ரைஸர் செய்து பார்த்தால் ஒரு 100 ரூபா குறைந்து விடுமா? ஏன் அந்த மாதிரி பார்க்கிறீர்கள்? அப்படி என்றால் இந்த ஜோதிடத்துக்கு மேலே நம்பிக்கையும் இல்லை, மதிப்பும் இல்லை என்றுதான் அர்த்தம். நான் உண்மையிலேயே மார்ச் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நல்லா கேட்டுங்கள். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களோ பார்த்துருக்க மாட்டேங்கிறது. சர்ப்ரைஸை செய்திருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். மார்ச் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 6 வீடியோ விட்டுருக்கிறேன். அந்த 6 வீடியோவை நன்றாக பாருங்கள். இன்னைக்கு வீடியோ விட்டுவிட்டு அதை பாருங்கள். இந்த வீடியோவில், அந்த 6 வீடியோவில், மார்ச் மாதத்திலிருந்து பார்த்த வீடியோவில் இந்த அக்னி நட்சத்திரம் நன்றாக நம்மளை பாதிக்காது, தமிழகத்தில் இந்தியாவிலே பாதிக்காது என்று கூறியிருந்தேன். அதே போல் இன்று அக்னி நட்சத்திரம் தமிழகத்தில் உள்ள வடநாட்டில் உள்ள மழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஜோதிடர்கள், மகா ஜோதிடர்கள், அந்த சின்ன ஜோதிடர் யாருமே சொல்லாத, அது மார்ச் மாதமே சொல்லியிருந்தேன். இப்பொழுதோ வானிலை அறிவிக்கும், வானிலை ஆய்வு மையம் மழை அங்கே பெய்கிறது இங்கே பெய்கிறது என்று சொல்கிறது. ஆனால் நான் சோழி மூலியமாக மார்ச் மாதமே அக்னி நட்சத்திரம் தெரியாது, மக்கள் பயப்படாதீர்கள் என்று ஆணித்தரமாக சொல்லியிருந்தேன். அப்படின்னா அந்த ஜோதிடத்தை விட்டு விடுகிறேன் என்று கூட சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை புரிந்து பார்க்காமல் இந்த ஜோதிடர் சொல்வதை அவமதிக்கிறீர்கள். உங்களால் ஒரு சர்ப்ரைஸை பண்ண முடியவில்லை. அப்படி என்ன அர்த்தம்? ஜோதிடர் சொல்வது இவன் என்ன சொல்கிறான், நாம் என்ன கேட்பது அப்படி என்றுதான் அர்த்தம். அதனால் இன்று சொல்ல வேண்டிய ராசி பலனை நான் ரத்து செய்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த மார்ச் மாதம் பார்த்த வீடியோவை நன்றாக சர்ப்ரைஸ் செய்து பாருங்கள். அது நான் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் செய்யுங்கள். நாளைக்கு நான் அடுத்த ராசிக்கு குரு பலனை சொல்லுகிறேன். ஏன் என்றால் நான் பரிபக்தியாக கடவுளை வேண்டி உங்களுக்காக மக்கள் நன்றாக இருக்கட்டும் என்று நான் சோழி பிரசனத்தை போட்டு வெடி சோழியை போட்டு 108 சோழி போட்டு பார்த்து உங்களுக்காக பலன் சொல்லவும் விரும்புகிறேன். ஆனால் என் பலனுக்கு மதிப்பே இல்லை. நீங்கள் மதிப்பளிக்குமானால் நீங்கள் சர்ப்ரைஸ் செய்யுங்கள். அந்த மார்ச் மாதம் சொன்னது உண்மையாக இருந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் வேண்டாம். இல்லை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிடர் ஒருவர் மழை பெய்யும் அக்னி நட்சத்திரம் தெரியாது என்று சொல்வது நான் தான். பத்திரிகையில் கூட வருகிறது. ஆனால் பத்திரிகை சாதாரணவல்லை, அக்கினி இப்படி அப்படின்னு வரும். ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லி 100க்கு 100 அக்கினி இந்த வருஷம் தெரியாது, நன்றாக மழை பெய்யும் அப்படின்னு. திருப்பூரில் மழை, சங்ககிரியில் மழை, சேலத்தில் மழை, பல ஊர்களில் மழை, தென் மாவட்டத்தில் மழை, 10ஆவதுக்கு டெல்லி வட மாநிலத்திலும் மழை. இது நான் ஆராய்ந்து பார்த்தது, வருடகாலமாக ஆராய்ந்து பார்த்தது. இந்த மாதிரி சொன்ன ஒரு ஜோதிடருக்கு நீங்கள் யூடியூப் சேனல் பார்க்க நண்பர்கள் எனக்கு கொடுக்கும் மரியாதை இதுதானா? நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் எந்த அளவுக்கு இன்றைக்கு சொல்லுகிறீர்களோ அந்த அளவுக்கு நான் நாளைக்கு மற்ற ராசிக்கு குருபலனை மிக தெளிவாக சொல்கிறேன். அதற்காகத்தான் இன்று உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம்.